Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all background layer control J கொடுத்து duplicate பண்ணிக்கலாம். So duplicate பண்ண இந்த லேயரோட விசிபிலிட்டியை இப்போதைக்கு ஆஃப் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு L for lasso tool. ஸோ lasso tool எடுத்து ஸ்கின் டைட்லாம் கிடையாது, ஜஸ்ட் நம்ம சப்ஜெக்டை சுற்றி லிபரலாக நம்ம என்ன பண்ணலாம், செலெக்ஷனை மேக் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் நம்ம கண்டென்ட் அவேர் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் இந்த செலெக்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண கையோட ரைட் கிளிக் பண்ணி ஃபில், அதில் கண்டென்ட் அவேர் ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தாலே போதும். ஸோ இந்த வேலை முடிஞ்ச உடனே கண்ட்ரோல் D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே நம்ம விசிபிலிட்டி ஆஃப் பண்ண இந்த லேயர் ஒன்னோட விசிபிலிட்டியை நம்ம மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ நமக்கு இந்த சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ W for குவிக் செலெக்ஷன் டூல், ஜஸ்ட் நம்ம ப்ரஷோட சைஸை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த சப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ சப்ஜெக்டோட எட்ஜஸ் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஸோ வேகமாக இந்த வேலையை நம்ம முடிச்சுக்கலாம். பட் இருந்தாலும் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து ஜூம் பண்ணி அக்யூரேட்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கவனித்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நமக்கு செலெக்ஷன் கொஞ்சம் சரியாக இல்லை. ஸோ அதனால் டபுள் செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்பப்போ ப்ரஷோட சைஸை நீங்கள் கொஞ்சம் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி இந்த செலெக்ஷனை கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி அன்வான்ட் ஏரியாஸ்லாம் செலெக்ஷனில் இருக்குன்ற பட்சத்தில் ஆல்ட் கீயை ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட் நம்ம இந்த ஏரியாஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், செலெக்ஷன்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ கவனித்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் காண்ட்லெட் கிட்டலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம செலெக்ஷனை கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ப்ரஷோட சைஸை இன்னும் கூட நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி ப்ரஷோட சைஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ ஒன்ஸ் இந்த செலெக்ஷனை மேக் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் அண்ட் மாஸ்க், ஒருவேளை நீங்கள் லோயர் வெர்ஷன் ஆஃப் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் செலக்ட் மெனுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே நமக்கு ரிஃபைன் எட்ஜஸ் ஆப்ஷன் உண்டு. அந்த ஆப்ஷனை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நாம் செலக்ட் அண்ட் மாஸ்க், ஸோ உள்ளே வந்த கையோட ரிஃபைன் எட்ஜ் ப்ரஷ் டூலை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா R. ஸோ கவனித்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் கிட்டலாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ எட்ஜஸ் எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிஃபைன் பண்ணுங்கள். முக்கியமாக ஹேர் கிட்ட நீங்கள் கவனமாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வேலையை முடிக்கணும். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் ரஃப்பாக தான் பண்ணுறேன், பிகாஸ் நம்ம டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் தான் செய்கிறோங்கிறதுனால அந்தளவுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் லிபரில் நம்ம என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். ஸோ இந்த சூட் கிட்டலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஸோ டைரெக்டாக ஓகே கொடுத்துடலாம். பட் ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி அவுட்புட் செட்டிங்ஸை கவனித்து பார்த்திங்கன்னா அவுட்புட் டு செலெக்ஷன் இருக்கு இல்லையா, நமக்கு ஆஸ் அ செலெக்ஷனாக தேவையில்லை, ஆஸ் அ லேயர் மாஸ்க்காக தான் வேணும். ஸோ அவுட்புட் செட்டிங்ஸை லேயர் மாஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ கவனித்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஸ் அ லேயர் மாஸ்க்காக பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த லேயர் ஒன்னை கண்ட்ரோல் J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ண இந்த லேயரில் தான் நம்ம ஒரு சில எஃபெக்ட்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த லேயரோட நேமை நமக்கு புரியணுங்கிறதுக்காக எஃபெக்ட் அப்படிங்கிற பேரில் நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் கையோட இந்த மாஸ்க்கை நம்ம என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி அப்ளை லேயர் மாஸ்க் கொடுத்து லேயர் மாஸ்க்கை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த லேயர் ஒன் பார்த்திங்கன்னா மாஸ்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த லேயர் ஒன்னே. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த லேயர் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம இந்த லேயர் ஒன்னோட விசிபிலிட்டியை நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேம் இந்த எஃபெக்ட் லேயர் இருக்கு இல்லையா, இந்த எஃபெக்ட் லேயரை மறுபடியும் கண்ட்ரோல் J கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த லேயரோட நேமை நம்ம என்ன பண்ணலாம், சப்ஜெக்ட்னு சேஞ்ச் பண்ணிப்போம். பிகாஸ் சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் இந்த லேயரில் நடக்கும். ஸோ அதனால் நமக்கு புரியணுங்கிறதுக்காக எஃபெக்ட் அண்ட் சப்ஜெக்ட்னு ரெண்டு லேயரை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ முதல்ல இந்த எஃபெக்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் மெனு லிக்யூஃபை. ஸோ நல்லா கவனிங்க, ஜஸ்ட் நம்ம ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்வர்ட் வார்ப் டூலை செலக்ட் பண்ணியிருக்கோமான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ W பார்த்திங்கன்னா ஷார்ட்கட், ஜஸ்ட் நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. ஸோ லெஃப்ட் ஏரியாவை கொஞ்சம் நம்ம ஃபுல்லாகவே என்ன பண்ணுறோம், கவர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபைன். ஓரளவுக்கு எட்ஜை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். இல்லை ஒருவேளை நீங்கள் டிஸ்பர்ஷனை வந்து ஹாஃப் ஆஃப் த பாடிக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ஏரியாவை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், கவர் பண்ணிக்கலாம். பட் நாம் இப்போதைக்கு அப்படி பண்ண போகிறது கிடையாது. ஓகே,
மேபி நம்ம ப்ரஷ் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால தான். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, ஓகே கொடுத்த கையோட இந்த எஃபெக்ட் லேயருக்கு நம்ம ஒரு மாஸ்க் ஒன்று ஆட் பண்ணணும். ஜஸ்ட் நார்மலாக மாஸ்க் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக எஃபெக்ட் லேயரை செலக்ட் பண்ணியிருக்கோம். மாஸ்க்கை டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ட் கீயை ஹோல்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாஸ்க் ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு மேலே நம்ம ப்ரஷஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட சப்ஜெக்ட்னு ஒரு லேயர் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ப்ரஷ்ஷை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் லேயருக்கு ஒரு மாஸ்க் ஒன்று அப்ளை பண்ணாலே போதும். ஸோ ஜஸ்ட் நம்ம நார்மலாக இந்த மாஸ்க்கை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ மாஸ்க்கை செலக்ட் பண்ணிட்டு பி ஃபார் ப்ரஷ் டூல். நீங்கள் ப்ரஷஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து பிளாக்ல இருக்கான்றதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக வெரைட்டி ஆஃப் ப்ரஷஸோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கேருந்து நீங்கள் இந்த ப்ரஷஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ணுற இதே ப்ரஷ்ஷை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு கிடையாது. வெரைட்டி ஆஃப் ப்ரஷஸ் இருக்குது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ப்ரஷ் வேணாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா கவனிங்க, ப்ரஷோட சைஸை டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் நார்மலாக நீங்கள் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ப்ரஷ்ஷை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம கீபோர்டில் 4 சைடு ஏரோ கீஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் ஏரோ கீஸை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா கவனிங்க, சப்ஜெக்ட் லேயரில் உள்ள மாஸ்க்கை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஸோ கொஞ்சம் நம்ம ப்ரஷோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுற இடத்துல. அப்போ ப்ரஷஸை நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி ஒரே ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வெரைட்டி ஆஃப் ப்ரஷஸை நீங்கள் என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ட்டிகல்ஸை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இந்த எஃபெக்ட் லேயர்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் அப்ளை பண்ணணும். ஸோ எஃபெக்ட் லேயரோட மாஸ்க் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் ப்ரஷ்ஷை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோர் கிரவுண்ட் கலரை இந்த வாட்டி பிளாக்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி அப்படியே இந்த ப்ரஷ்ஷை நம்ம என்ன பண்ணலாம், ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ தான் கவனித்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது பார்ட்டிகல்ஸ் நமக்கு இப்படி அப்ளை ஆகும். ஓகே, ஸோ அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரஷோட சைஸை கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ டிக்டோவாக இருக்காது. ஓகே, ஸோ ப்ரஷஸ் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம இதையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷோட சைஸை கொஞ்சம் நம்ம டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ மற்ற ஏரியாவில் கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம ப்ரஷஸ் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். லைக் ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரஷோட சைஸை நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்பப்போ ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ சேம் பேட்டர்ன் அப்ளை ஆன மாதிரி இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ரஃபாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். பட் நீங்கள் இன்னும் டைம் எடுத்து இதை செய்யணும். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு மேலே கொஞ்சம் ப்ரஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ சப்ஜெக்டோட மாஸ்க் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா நார்மல் ப்ரஷ் எடுத்துக்கங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஜென்ரல் ப்ரஷஸ்லாம் இருக்கும் இல்லையா, நார்மலாக சாஃப்ட் ப்ரஷஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ப்ரஷ்ஷை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்ம இதை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஆக்சுவலாக இந்த சூட்டில் இவ்வளோ தூரம் அப்ளை ஆகணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த ஃபேஸில் கண்டிப்பாக ஓரளவுக்கு தேவையில்லை. ஏன்னா சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பர்ஷன் கொடுத்துருக்குறோம். பட் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ கொஞ்சம் இந்த க்ளீனப் வேலையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடைசியாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி சில இடத்துல பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எல்லா லேயரையும் ஆஸ் அ சிங்கிள் லேயராக மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ கொடுத்தோம்னா ஆஸ் அ சிங்கிள் லேயராக மர்ஜ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த சிங்கிள் லேயரை நம்ம என்ன பண்ணலாம், ஐ மீன் இந்த லேயரை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நேராக ஃபில்டருக்குள்ளே போயிட்டு அதில் வந்து நமக்கு ஷார்பன் அண்ட் அன்ஷார்ப் மாஸ்க். ஸோ அதில் நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம், அமௌண்ட் வந்து ஒரு 60% ஆர் 70 அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓரளவுக்கு இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஷார்ப்பாக இருக்குது. ஆல் ரைட். ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.